அண்ட் பூட் ஓப்பனருக்கு உங்களுக்கு இங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு பக்கமும் ஆஸ் யூஷுவல் ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் வந்துருது. அண்ட் உங்களுக்கு ஒரு பார்சல் ட்ரே அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூட் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 265 லிட்டர்ஸ் பூட் கெப்பாசிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளான ஒரு டிஃபரன்ஸ் தான். அண்ட் பூட்டுக்கு ஒரு லைட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு ஹூக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் ஹேங் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராப்பரா ஜாக்கை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கன்சீல்டான ஒரு ஸ்பேஸ்ல உங்களுக்கு ஜாக்குக்கான தனி போர்ஷன் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பிரீமியம் கார்ல இருக்கிற மாதிரி தனியா அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அது போக ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லோயர் சைஸ் தான் வரும். 165/80 R14 கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ரிம் தான். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் 80 km/h அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 60/40 ஸ்பிளிட் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். 3 பேர் போறதா இருந்தாலும் நம்ம வந்து பெரிய லக்கேஜ் அப்படிங்கிறத கேரி பண்ணலாம். டாடா அல்ட்ராஸ் கத்துக்கோங்க. ஸோ ரியர் சீட்ல 60/40 அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை இந்தியாவுக்கு. ரியர் டோர் ஓப்பனிங் அப்படிங்கிறது நல்லா வைடாக ஓப்பன் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்விஃப்ட்டில் யூஸ்வலாகவே எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். என்ன அப்படின்னா ஏறும்போது இந்த இடத்துல வந்து கால் வந்து இடிக்கும். பட் இதில் கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த பேசஞ்சர் சீட்டை வந்து நான் ஃபுல்லாக வந்து முன்னாடி தள்ளியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பேசஞ்சர் சீட் வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் செகண்ட் ரோவுக்கு ஏசி கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ஜப்பான் மொபிலிட்டி ஷோவில் ஏசி வெண்ட் அப்படிங்கிறது செகண்ட் ரோவில் இல்லை. ஸோ அது இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் ஃப்ரண்ட்டில் ஹேண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருந்தாங்க. இதில் ஏன் எடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஆனால் செகண்ட் ரோவுக்கு நீங்கள் வந்து ஒரு USB-A இருக்கட்டும், ஒரு USB-C இருக்கட்டும், இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் சார்ஜ் போட்டு இங்கே ஃபோன் வச்சுக்கலாம். ஸோ இப்படி ரியர் சீட்டுக்கு 3 சீட் பெல்ட்டுமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி உங்களுக்கு 2 ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் ரோக்கு ஹெட்ரெஸ்ட் வரல. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ரியர்லையும் உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிறது வரல. ஃப்ரண்ட்லையும் ஹேண்ட் ரெஸ்ட் அப்படிங்கிறது வரல. சீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு சாய்வான ஒரு பொசிஷனில் இல்லை. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது ஒரு நியூ கப்புள். ஸோ ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கு தான் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பின்னாடி வந்து குழந்தைங்க தான் உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த காரினுடைய டிசைன் பண்ணும்போதே இருந்த மென்டாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி சீட் அப்படிங்கிறது வந்து ஓகேஷா தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கம்ஃபர்ட் அப்படிங்கிறது. ஆனால் ஃப்ரண்ட் 2 சீட்டினுடைய கம்ஃபர்ட் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும் இந்த காஸ்டிங்க்கு. ஏன்னா 2004ல இருந்தே ஃப்ரண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்விஃப்ட்னுடைய ஃப்ரண்ட் சீட்ஸை வாங்கி ஜிப்சியில் ஆல்டர் பண்ணி போடுவாங்க. ஏன் அப்படின்னா ஜிப்சி சீட்ஸ்ன்றது வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. ஜிப்சி சஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் சீட்டாவது கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும். என்ன நான் சொல்கிறது 2005-06 காலகட்டங்கள்லேயே அந்த ஸ்விஃப்ட்னுடைய ஃப்ரண்ட் 2 சீட்டை கொண்டு போய் ஜிப்சியில் ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் குஷனிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும் நான் 6'1" அப்படின்னு. ஸோ என்ன வச்சு பார்த்துக்குங்க. ஹெட்ரூம் அப்படிங்கிறது ஓகேவா இருக்கு. முடி மட்டும் தான் மேலே ஸ்கிராப் ஆகுது. அண்ட் சாயிறது கொஞ்சம் ஆப்ரேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் தான். அண்ட் கொலாப்சபிள் டைப்ல கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தை சப்போர்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகே அடிக்குவேட்டாக தான் இருக்கு. ஒரு 75% கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. நல்ல விஷயம். ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் ரியர் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு பெஞ்ச் டைப் சீட் தான். பெருசாக கட்ஸ் அண்ட் கவ்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே உங்களை வாங்கி ஹக் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குவார்டர் கிளாஸ் வந்து கொஞ்சம் ரூமி நேச்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் இந்த பிளாஸ்டிக் டெக்ஸ்சரை வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் குவாலிட்டி அப்படிங்கிறது சேம் தான். ஸோ அங்கங்கே கொஞ்சம் டெக்ஸ்சர், மேலே ஒரு டெக்ஸ்சர், இங்கே வந்து டைமண்டாக ட்ரையாங்கிளில் திருப்பி போட்ட மாதிரிலாம் ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. அண்ட் அதே பவர் விண்டோ ஸ்விட்ச். அண்ட் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்பீக்கர்னுடைய மவுண்ட். இதில் ஏன் காஸ்ட் கட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடி மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பட் டிரைவர் சீட் பின்னாடி மேகசின் ஹோல்டர் கொடுக்கல. அதில் என்ன காஸ்ட் கட்டிங்னு தெரியல. அண்ட் அப்போல்ஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மாருதியில் கொடுக்குற மாதிரியான ஒரு குவாலிட்டி தான். ரொம்பவே நல்ல குவாலிட்டி தான். வாஷபிள். ஸோ நல்லாவே இருக்கும். நல்ல லைஃப் வரும்.